வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு 5 மார்க் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட்ஸ் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ்லயே 2 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க இந்த ஏப்ரல் 2024ல 5 மார்க்லயே. ஓகே, நம்ம ப்ரீவியஸா ஒரு ப்ராப்ளம் பார்த்தாச்சு அண்ட் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following information, prepare profit and loss account of Madura Bank for the year ended 31st December 2018. Interest on loan 2590. இப்ப பாருங்க இது எல்லாமே in 1000 கொடுத்திருக்காங்க. நம்ம இதை அப்படியே வச்சு போட்டுக்கலாம் சரியா? Interest on fixed deposit 2750. Rebate on bills discounted 490. Commission 82. Establishment expenses 540. Discount on bills discounted 1460. Interest on cash credit 2230. Interest on current account 420. Rent and taxes 180. Interest on overdraft 1540. Director fee 30. Auditor fee 12. Interest on saving bank deposit 680. Postage and telegram 14. Printing and stationery 29. Sundry charges 17. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கு அண்ட் இன்கமும் இருக்கு. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்ப ஷெட்யூல் வைஸ் போட போறோம். இப்ப ஷெட்யூல் 13ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகே, இப்ப பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, bad debts to be written off amounts to rupees 4 lakh. Provision for taxation should be made at 55%. இப்ப பாத்தீங்கன்னா bad debts வந்து full amount கொடுத்துட்டாங்க. 4 lakh அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா in 1000 சொல்லியிருக்கு. அதனால இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1000க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப 400,000 சரியா? இந்த 3 zeros விட்டுட்டு 400 மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியா? ஓகே, இப்ப போடலாமா? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நம்பர் 13. ஷெட்யூல் நம்பர் 13 என்னன்றது தெரியும் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட். என்னென்ன இன்ட்ரெஸ்ட்லாம் ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் அதுல வரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இது வந்து நமக்கு இன்கம் தான். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ன்றது நமக்கு பேங்க்கு கூடிய இன்கம். ஓகே, பேங்க்குக்கு எதெல்லாம் இன்கமோ அதெல்லாம் இந்த ஷெட்யூல் 13ல வரும் இன்ட்ரெஸ்ட் மூலமா. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இது வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை 13ல அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள கொடுத்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இது நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இது வராது. ஓகே, கமிஷன் இது அதர் இன்கம்ல வரும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இது வந்து எக்ஸ்பென்சஸ். ஓகே, டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் இது வரும். ஓகே, போட்டாச்சு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட் வரும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். ஓகே, அது போட்டாச்சு 1540. டைரக்டர் ஃபீ எக்ஸ்பெண்டிச்சர், ஆடிட்டர் ஃபீ எக்ஸ்பெண்டிச்சர், இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் டெபாசிட் இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர், போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம் எக்ஸ்பெண்டிச்சர், பிரிண்டிங் ஸ்டேஷனரி எக்ஸ்பெண்டிச்சர், சன்ட்ரி சார்ஜஸும் எக்ஸ்பெண்டிச்சர். அவ்வளவுதான். இப்போ இதை நாலுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7820. இதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டோட டோட்டல். இப்போ நம்ம 14th ஷெட்யூல் போடலாம். அதுல பாத்தீங்கன்னா அதர் இன்கம். அதர் இன்கம்ல நம்ம இந்த பார்த்த லிஸ்ட்ல வெறும் இந்த கமிஷன் மட்டும் தான் இருந்தது. ஓகே, அது மட்டும் தான் நம்ம போட போறோம். பாருங்க 82. இதுதான் டோட்டலே அதர் இன்கமோட டோட்டல் ஷெட்யூல் 14ல. இப்ப ஷெட்யூல் 15. ஷெட்யூல் 15ன்றது என்னது? இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர். எதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ண போறாங்க பேங்க் அப்படிலாம் அதெல்லாம் வருவாங்க. பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்ஸ்ட் டெபாசிட்ல பேங்க் கொடுக்குது இல்லையா? அப்ப அது போடணும். பாருங்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் கமிஷன் இல்ல, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அடுத்து 16 ஷெட்யூல். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஃபீ கிடையாது, ஆடிட்டர் ஃபீ. இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் டெபாசிட். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல வரப்போகுது. ஸோ இதுலதான் இது மூணும் தான் ஆட் பண்ணோம்னா பாருங்க 3850 வருது. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் அடுத்த ஷெட்யூல் 16. இப்ப நம்ம விட்டு இருக்க லெஃப்ட் ஓவர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம இதை போட போறோம். ஓகே, ஆப்பரேட்டிங்ல பாருங்க ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு அடுத்து பாருங்க ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ். அதுக்கப்புறம் டைரக்டர் ஃபீ, ஆடிட்டர் ஃபீ, போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம்,
பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, சன்ட்ரி சார்ஜஸ், அவ்வளவுதான். இருக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸும் போட்டாச்சு. ஓகே, இப்ப இன்கமையும் எக்ஸ்பென்சஸும் நம்ம செக்ரிகேட் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸோட டோட்டல் பார்க்கலாம். 822. இப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கு இல்லையா, பேட் டெட்ஸ் டு பி ரிட்டர்ன் ஆஃபும் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனும், அது இப்ப நம்ம ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிக்குள்ள போடணும். ஓகே, இப்ப பேட் டெட்ஸ் பாத்தீங்கன்னா 4 lakh இருக்கு. இப்ப நம்ம thousandsல போடுறோம் எல்லா ஃபிகர்ஸும் இல்லையா, அப்ப 3 zeros கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 400 நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் 400. இப்ப ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் வந்து 55%. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளோட இன்கம் ஷெட்யூல் இருந்தது இல்லையா, 13ம் 14ம் ஆட் பண்ணிட்டு அண்ட் 15யும் 16யும் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். வர்றதுதான் நம்மளோட இன்கம். அதுல இந்த பேட் டெட்ஸையும் மைனஸ் பண்ணணும். ஓகே, அதாவது பேட் டெட்ஸ்ன்றது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் நம்ம போடுறோம். இன்கம்ன்றது நமக்கு ரெண்டு தான். இன்கம் ஏர்ன்டோ அதர் இன்கமோ அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு மீதி எல்லாம் சப்ராக்ட் பண்ணணும். இருங்க, உங்களுக்கு போடுறேன், அப்ப புரியும். பாருங்க, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் வந்து இது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட், அதோட இது அதர் இன்கம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோமா. இது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். ஓகே, 3850. அதோட நம்மளோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 822. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேட் டெட்ஸ் இதையும் ஆட் பண்ணிட்டு இப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க, 55% சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 55% நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 1556.5 வருது. இப்ப இதுக்கு டோட்டல் என்னன்றத போட்டுக்கலாம். டோட்டல் பாருங்க, 1956.5. ஓகேவா? இப்ப இந்த டோட்டல்ல தான் கொண்டு போய் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போட போறோம். இப்ப நம்ம வந்து எல்லா ஷெட்யூலும் போட்டு முடிச்சாச்சு. 13, 14, 15, 16 அண்ட் இந்த ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சி. இப்ப இந்த ஒவ்வொரு ஷெட்யூலோட டோட்டல்ல தான் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போட போறோம். பாருங்க, இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஃபார்மேட். பாருங்க, இது 13, 14 இன்கம், இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இது மூணும். இப்ப நம்ம 1 by 1 போடலாமா? எஸ். 13 ஓடது 7820. அப்புறம் 14 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 82. இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 7902 வருது. 15 ஓடது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3850. அண்ட் 16 என்ன போட்டோம்? 822. இப்ப ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சி போட்டோம் இல்லையா, அதோட டோட்டலையும் இங்க போட்டுக்கணும். பாருங்க, 1956.5. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா என்ன வருது பாருங்க, 6628.5. இப்ப நமக்கு இங்க இன்கம்ல 7902 இருக்கு அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 6628.5 இருக்கு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா வர்றது நெட் ப்ராஃபிட். பாருங்க, 1273.5. இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராட் ஃபார்வர்ட் ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அதை நம்ம இங்க போட வேண்டியது இருக்கும். இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராட் ஃபார்வர்ட், அதாவது பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவும் இல்ல, அதனால நம்ம டேஷ் போட்டுக்கிட்டோம். ஓகே, அப்ப டோட்டலும் அதே தான் வரும். ஓகேவா? எஸ். இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் வந்து கண்டுபிடிக்கணும். ரிசர்வ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1273.5 into 25%. ஓகே, 25% போட்டா என்ன வருதுன்னு பாருங்க, அதுதான் ரிசர்வோட அமௌண்ட். பாருங்க, 318.375. இப்ப இதோட டோட்டலும் சேமா இருக்கணும். ஓகே, பாருங்க, ரெண்டு டோட்டலும் சேமா போட்டாச்சு. இப்ப இந்த டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராஃபிட் டு பி கேரி ஃபார்வர்ட் டு பேலன்ஸ் ஷீட் என்னன்றது தெரிஞ்சிடும். ஒருவேளை இங்க டிரான்ஸ்பர் டு ரெவென்யூ ரிசர்வ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். இப்ப இங்க இதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாததோடு நம்ம என்ன பண்ணிட்டோம், டேஷ் போட்டுக்கிட்டோம். இப்ப இங்க 1273.5ல இந்த 318.375 மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு கேரி பண்ண போற ப்ராஃபிட் என்னன்னு தெரியும். பாருங்க, ஓகே, அதாவது இந்த 955.15 இதுதான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு கேரி பண்ண போற ப்ராஃபிட். ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? 5 மார்க்ல இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேலன்ஸ் ஷீட்டோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். Thank you for your patient listening.